மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவளை பவச்சக்கர பிரவர்த்தினி என்று சொன்னார்கள். அந்த பவச்சக்கரத்தை சுழற்றுபவளாக அவள் இருக்கிறாள் என்று. அடுத்ததாக வேதங்கள், அதனுடைய சாரம் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் என்று சொல்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் சந்தசாராயை நமஹ. ஓம் சந்தசாராயை நமஹ. இப்போ இந்த சந்தஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய பொருள் சொல்லுவாங்க. ஆனால் பெரியவா சொல்லும் பொழுது சந்தஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவார். எப்படி அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சமஸ்கிருத பாஷையில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எதால் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சந்தஸ் என்பதால் இயற்றப்பட்டுள்ளது. அதனால் அதனுடைய சாரம், அப்போ வேதங்களுடைய சாரமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வேதத்தின் சாரமாக காயத்ரி மகாமந்திரம் சொல்கிறோம். சரி, இந்த காயத்ரி மகாமந்திரத்தின் சாரமாக பஞ்சதசாட்சரி மந்திரம் சொல்கிறோம். இப்படி வேதத்தின் சாரமாக காயத்ரி மந்திரமாக வேதாந்த பொருளாக ஸ்ரீ வித்யா மந்திரமாக இருப்பவள், வேதம் முழுக்க பரவி இருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்களின் சப்தமாக இவள் தான் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பொருள் சொல்லும் பொழுது சந்தஸ் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாலையே உபாசனை செய்து செய்து சதா அந்த அம்பாலையே உபாசனை செய்வதால் அம்பாலை மனது முழுக்க நிரப்பி இருக்கும் பக்தர்கள், மகான்கள், அவர்கள் தினசரி வாழ்க்கையிலுடைய நடவடிக்கைகள் பார்த்தா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏனென்றால் அம்பாள் நினைவில் அம்பாள் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செய்கிறார்கள் இல்லையா? அதனால தான் சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் உள்ளே சிவமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாலையை ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறாள். அவளுடைய விருப்பத்தின் சாரமாகத்தான் இவர்கள் செய்கிறாளாம். அப்ப இவள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதை செய்விப்பவளாக இந்த அம்பாள் இருக்கிறார். அப்படிப்பட்ட இச்சா சக்தியாக இந்த அம்பிகை இருக்கிறார். மகாபெரிவா சரணம்.